அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். சம்மர்னாலே மாங்காயும் மாம்பழம் தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான மாங்காய் ரசம். தேவையான பொருட்களை நோட் பண்ணிக்கோங்க. ரசப்பொடியோடு சேர்த்து இந்த டேஸ்டியான மாங்காய் ரசத்தை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரசப்பொடி செய்ய தெரிஞ்சதுன்னா இந்த ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை நல்லா வாசம் வர வரைக்கும் 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 கப் மல்லி விதை, அதையும் நல்லா லோ ஹீட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுலேருந்து நல்ல வாசம் வர ஆரம்பித்த உடனே நீங்கள் அதை ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். அடுத்தது 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மிளகு. இதை சட்டுன்னு வறுத்து எடுத்துருங்க. ரொம்ப வறுத்திங்கன்னா கசப்பு தட்டும். சப்போஸ் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் மிளகு கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். அடுத்தது 3 காஞ்ச மிளகாய் விதையை நீக்கிட்டு எடுத்துருக்கேன். அது ஜஸ்ட் சூடானால் மட்டும் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1/4 ஸ்பூன் வெந்தயத்தை அந்த சூட்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மூடில் அரைச்சி ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆகாத மாதிரி இருக்கணும், அதனால தான் நான் பல்ஸ் மூடில் சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா பவுடர் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு ட்ரை பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற ஹீட்டையும் கூல் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரசப்பொடி ரொம்ப மைல்டாக இருக்கும், பட் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மைல்டான ரசப்பொடியை நீங்கள் பைனாப்பிள் ரசத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்தது நம்ம மாங்காயை எடுத்துப்போம். மாங்காய் ஒரு பெரிய சைஸ் மாங்காவை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற தோலையும் கொட்டையும் நீக்கிடுங்க. இதை குக்கரில் அடியில் தண்ணி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. மாங்காய் வேகணுன்றதுக்காக மாங்காயில் தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போது நல்லா மாங்காய் வெந்து ரெடியாகிடுச்சு. இதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது மாங்காய் அண்ட் ரசப்பொடி ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம ரசத்தை தாளிக்க வேண்டியது தான் பாக்கி. ஒரு இரும்பு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே நம்ம மசிச்சு வச்சுருக்க மாங்காயை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வதக்கணுன்னா அந்த மாங்காவோட கலர் ஒரு க்ரீமி ஒயிட்டாக மாறணும். அப்போது மாங்காய் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா அப்சார்ப் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரசத்துக்கு தேவையான பொருட்களை சேர்க்க ஆரம்பிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரசப்பொடியில் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, அது உங்களோட விருப்பம். இதில் நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால சேர்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அது சாம்பாராக ஆகிடும். இப்போது இந்த ரசப்பொடியை மாங்காயோட கலந்து விட்டுக்கோங்க, அது போதும், ஃப்ரை பண்ண வேண்டாம். அடுத்தது 1 கப், அதாவது 250 மில்லிலிட்டர் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம 1/2 லிட்டர் தண்ணியை சேர்த்துப்போம். இது வரைக்கும் 750 மில்லிலிட்டர் தண்ணி நம்ம ரசத்தில் சேர்த்துருக்கோம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி போதும், ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உப்பு காரம் பத்தலை அப்படின்னா உப்பும் மிளகுத்தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப கொதிக்க விடாதீங்க. ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா ரசம் துவர்ப்பாயிடும். உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்தது புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் ஆட் பண்ணி நல்லா குவிக்காக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். கடைசியாக 1 கப் தண்ணியை நீங்கள் ரசத்தில் ஊற்றிட்டு இமீடியட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்படி பண்ணுறதுனால நம்ம ரசத்தோட ஃப்ளேவர்ஸை லாக் பண்ணுறோம். இது எல்லா ரசத்துக்குமே பொருந்தும். அடுத்தது நம்ம தாளிக்க போகிறோம். எப்போவுமே தாளிப்புக்கு 2 டீஸ்பூன் நெய்யில் தாளிங்க. ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்குங்க. நெய் உருகின உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு அது நல்லா புரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடுகு நல்லா புரிஞ்ச உடனே நம்ம அடுத்தது 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க. கடுகு ஜீரகம் புரிஞ்ச உடனே 4 சின்ன வெங்காயத்தை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துப்போம்.
சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இது ஆட் பண்ணுறதுனால ரசத்துக்கு ஒரு நல்ல க்ரன்ச்சும் அந்த மாங்காவோட ஃப்ளேவர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். அடுத்தது 1 டீஸ்பூன் நறுக்கிய இஞ்சி சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக துருகுன மாங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் அதை இந்த ரசத்தில் சேர்க்கல. இனிமேல் இந்த தாளிப்பை நம்ம ரசத்தில் சேர்த்துக்க வேண்டியது தான். நீங்கள் எந்த ரசம் செய்கிறதா இருந்தாலும் அதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர்ஸ் நல்லா இறங்கும். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா ஒரு 1/4 கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட இந்த மாங்காய் ரசத்தை எப்படி வைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வர பியூட்டிஃபுல்லான காம்ப்ளிமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஒரு புதுமையான ரெசிபி ஏதாவது வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி.